ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக மின்மினி புக்கை படித்து ரிவ்யூ போடலான்ட்டு நேற்று ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ பேசியிருந்தோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்கலனாலும் பரவாயில்ல, என் பேஜில் அந்த வீடியோ இருக்குது, அங்கே போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நான் சொல்கிற கதை நல்லாவே புரியும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம். வெல்கம் டு மை இட்ஸ் மீ அஜய் சேனல். நான் உங்கள் அஜய். கதையை ஓப்பன் பண்ணோம்னா 2011 ஜனவரி மாதம் நைட்டு ஒரு 2 இல்லைனா 3 மணி இருக்கும். அப்போல்லாம் ஒரு பாலடைஞ்ச வீடை காட்டுறாங்க. அந்த வீடு வேற யாருதும் இல்ல, இந்த கதையில வர பொண்ணோட வீடு தான். அந்த பொண்ணு பேரு மின்மினி. அந்த வீட்டுல மின்மினியும் அவங்களோட குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா ஏதோ ஒரு சிக்கல்னால இந்த வீட்டை விட்டு அவங்க டிராவல் ஆகி வேற எங்கேயோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு கை மாறி வேற யார்கிட்டயோ போய் கடைசி இப்ப யாருமே அங்க வாழாம இப்ப அது ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு இருக்கும் போது இந்த வீடு ரொம்ப சந்தோஷமாவும் செல்லஞ்செழிப்பாவும் இருந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணு இல்லாதனால இந்த வீடு எந்த அட்மாஸ்பியர்ல இருக்குன்னு ரொம்ப அழகாவே இங்க எழுதியிருக்காங்க. அதை நான் இப்ப வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அவள் கொலுசின் குரல் கேட்டு நின்ற சுவர்களுக்கும் இப்போது சோகம்தான். அவள் முணுமுணுக்கும் பாடல் இல்லாமல் குயில்களும் கூட்டை கலைத்தது. அவள் கால் தடங்களும் காற்றில் கரந்தே போனது. அவள் இல்லாமல் இங்கு எதுவும் இல்லை. வருடங்கள் பல கடந்தும் இங்கு வாடாமல் இருப்பது அவளின் வாசம், சுவாசம் மட்டுமே. ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காரு. இன்னைக்கிடையில இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன வரும், கேரக்டர்ஸ்லாம் யார் யார் வருவாங்க அப்படின்னு நிறைய இது போக போக ரொம்ப ஆர்வமாக போகும். முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டியது டைம் லைன். முக்கியமாக டோர் நம்பர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக போக உங்களுக்கு நான் ஏன் நோட் பண்ண சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அஜய். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஸ்டோரி டைம் வித் அஜய்.